ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் மே 1ஆம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருதுங்க. என்னமான மாற்றங்கள் அமலுக்கு வருது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது எவ்ரி மந்த்து 1ஆம் தேதி ஆச்சு அப்படின்னா பல்வேறு புதிய மாற்றத்தை அமலுக்கு கொண்டு வருவாங்க. அந்த வகையில் மே 1, 2026 முதல் புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருதுங்க. மொதல் அப்டேட் என்ன அப்படின்னா, ஆதார் கார்டில் புதிய வசதியை கொண்டு வராங்க. டிஜிட்டல் ஐடி பயன்பாட்டை பரவலாக்கும் வகையில் உடாய் அமைப்புடன் கைகோர்த்து கூகுள் நிறுவனம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இனி கூகுள் வேலட்டில் ஆதார் அட்டையை சேமித்து வைத்து கொள்ளலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக சிங்கப்பூர், தைவான் உள்ளிட்ட நாடுகளில் தனிப்பட்ட கணக்கு மூலம் பாஸ்போர்ட் விவரங்களை சேமித்து கொள்ளலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது டிஜிட்டல் ஐடி பயன்பாட்டை பரவலாக்கும் வகையில் உடாய் அமைப்பு கூகுள் நிறுவனத்துடன் கை கொடுத்துருக்காங்க. இதனால் கூகுள் வேலட் மூலமாக ஆதார் அட்டையை சேமித்து வச்சுக்கலாங்க. இது விரைவில் அமலுக்கு வரப்போகுது. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இகேஒய்சி பண்ணுறது அவசியங்க. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்களது இகேஒய்சியை சரிபார்த்து முடிக்குமாறு அரசு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் செய்ய தவறினால் ரேஷன் கார்டு ரத்தாகவோ அல்லது பொருட்கள் நிறுத்தப்படவோ வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, தகுதியற்ற பயனாளிகள் மற்றும் போலி ரேஷன் கார்டுகளை நீக்குவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் ரேஷன் கார்டில் கேஒய்சி முடிக்கல அப்படின்னா உங்களுக்கான பொருட்கள் அல்லது பெயர் நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ரேஷன் கடை ஊழியர்கிட்ட போயிட்டு நீங்கள் கைரேகை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது மேரா ரேஷன் ஆப் மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான அப்டேட். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எல்லாருமே இகேஒய்சி பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. யாராச்சும் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும் ரேஷன் கடை ஊழியர்கிட்ட கொண்டு போயிட்டு கைரேகை வச்சு இகேஒய்சி அப்டேட் பண்ண பாருங்கள். இதுதாங்க உங்களுக்கான அப்டேட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மெட்ரோ ரயில்களில் இனி சிங்கார சென்னை அட்டை மட்டுமே பயன்பாட்டுக்கு வரும். மீதி இருக்க எந்த கார்டுமே செல்லாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மே 1 முதல் பழைய பயண அட்டைகள் முழுமையாக நிறுத்தப்படும். அதுக்கு பதிலாக சிங்கார சென்னை அட்டை மட்டுமே உங்களுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மே 4ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட்டை பார்த்தா வெளியாக போகுதுங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் வெளியாக போகுது. அன்னைக்கு தமிழகத்தில் யார் அடுத்த முதலமைச்சராக ஆக போகிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அந்த மாற்றம் நடைமுறைக்கு வருது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு போகிறீங்க அப்படின்னு ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற உள்ள கோடை விழாவை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்களான பால், பெட்ரோல், எல்பிஜி தவிர மற்ற அனைத்து கனரக வாகனங்களுக்கும் உதகை நகருக்குள் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மே 1ஆம் தேதி மட்டும் அந்த அமலுக்கு வருதுங்க. ரெண்டாவது, ஆதார் கார்டில் பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. அதாவது ஆதார் கார்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆதார் கார்டில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குதுங்க. பட் புதிய வகையிலான ஆதார் கார்டை ரெடி பண்ணிட்டு வராங்க. அந்த புதிய வகையிலான ஆதார் கார்டில் ஒன்லி உங்கள் ஃபோட்டோ, கியூஆர் கோடு மட்டும்தான் இருக்கும். உங்கள் பெயரோ, அட்ரஸோ, ஆதார் நம்பரோ எதுவுமே இருக்காது அப்படின்ற மாரி வராங்க. இந்த மாதிரி தான் இருக்க போதுங்க. இதை பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரும் ரெடி பண்ணிட்டு வராங்க. விரைவில் எல்லாருக்குமே அமலுக்கு கொண்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் அப்டேட் கொண்டு வராங்க. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகள் இப்போது தங்கம் மற்றும் வெள்ளி இடிஎஃப்களை 35% வரை முதலீடு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளன. இது சந்தையற்ற இறக்கங்கள்லேருந்து முதலீடை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், மியூச்சுவல் ஃபண்டு பழைய திட்டங்களுக்கு பதிலாக வாழ்க்கை சுழற்சி நிதிகள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இவை முதலீட்டாளருடைய வயதின் அடிப்படையில் தங்கள் முதலீட்டு தொகுப்புகளை தானாகவே சரி செய்கிறது அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், டிஏ மத்திய அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதிய குழு பரிந்துரையின்படி டிஏ பார்த்தா உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எல்பிஜி கேஸ் சிலிண்டர் நிறைய மாற்றங்கள் அமலுக்கு வருதுங்க மே 1 முதல். அதாவது பார்த்தீங்கன்னா போர் சூழல் காரணமாக கேஸ் சிலிண்டர் விலையில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாங்க. மே 1ஆம் தேதி முதல் கேஸ் சிலிண்டர் விலை பார்த்தா உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஓடிபி இருக்க பாருங்கள், டிஏசி நம்பர், அந்த ஓடிபி டிஏசி நம்பர் இருந்தால் மட்டும்தான் கேஸ் சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க மே 1ஆம் தேதி முதல். அதனால் சிலிண்டரை புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிஏசி நம்பர், ஓடிபி மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதேமாரி நீங்கள் உங்களுடைய எல்பிஜி கனெக்ஷனில் கேஒய்சி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி புதிய வகையிலான கேஸ் கனெக்ஷனை தற்போது நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ கேஸ் சிலிண்டர் கிடைக்காத காரணத்துக்காக நிறைய பேர் போலியோ ஆதார் நம்பரை கொடுத்து புதிய கனெக்ஷன் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்ததால்
தற்சமயத்துக்கு வந்து புதிய கனெக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மே 1ஆம் தேதி முதல் முக்கிய மாற்றம் அமலுக்கு வருதுங்க. எஸ்பிஐ வங்கி இதற்கு முன்பாக வாடிக்கையாளரிடமிருந்து ரூபாய் 500 வரை நிலுவைத் தொகைக்கு தாமத கட்டணம் வசூலிக்காமல் இருந்து வந்தது. ஆனால் இனி 100 ரூபாய்க்கு மேல் வந்து 500 வரையிலான நிலுவைத் தொகைக்கு ரூபாய் 100 தாமத கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்ற தெரிவிச்சிருக்காங்க. அதாவது தாமத கட்டணம் ஏதாச்சும் வந்து ஒரு பேமெண்ட்டை வந்து தாமதமாக செலுத்துறீங்க அப்படின்னா 100 ரூபாய் உங்களுக்கு தாமத கட்டணம் வசூலிக்கப்படும். ரூபாய் 500 தொடங்கி 1000 வரையிலான நிலுவைத் தொகைகளுக்கு தாமத கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி தேதிக்குள் குறைந்தபட்ச நிலுவைத் தொகையை செலுத்த தவறினால் தாமத கட்டணம் விதிக்கப்படும் என்றும் தொடர்ச்சியாக 2 பில்லிங் சுழற்சிகள் இந்த குறைந்தபட்ச கட்டணத்தை செலுத்துவர்களுக்கு மேலும் 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தாமத கட்டணம் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு HDFC பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு SMS சேவைகளுக்கான புதிய கட்டணங்கள் மே 1 முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்கி பரிவர்த்தனைகளின் போது பாதுகாப்பு கருதி நம்ம மொபைல் எண்ணுக்கு SMS வந்து அனுப்புவாங்க. தற்போது ஒரு குறுஞ்செய்திக்கு 20 காசு GST வசூலிக்கப்படுகிறது. ஆனால் மே 1ஆம் தேதி முதல் ஒரு SMSக்கு 15 காசுகளாக குறைக்கப்பட உள்ளது. மாதத்திற்கு 100 SMSகள் அலர்ட்டுகளை பெறுபவர்கள் இதுவரை 20 ரூபாயுடன் GST செலுத்தி வந்திருப்பீர்கள். ஆனால் இனி வரும் காலங்களில் அது 15 ரூபாயாக குறையும் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயில் மூலமாக வருது அப்படின்னா அதுக்கு எந்த கட்டணமும் இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் விளையாட்டு தொடர்பாக புதிய விதிமுறைகளை மத்திய அரசு கொண்டு வராங்க. சூதாட்டம் இல்லாத சாதாரண விளையாட்டுகளுக்கு பதிவு வந்து அவசியம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸ்போர்ட்ஸ் விளையாட்டுகளுக்கு கட்டாய பதிவு அவசியமாகும். இந்த விதிகள் கொண்டு பரவுவதற்கு நோக்கம் அரசு தாமதமாகவோ அல்லது தேவைப்படும் இடங்களில் சில விளையாட்டுகளை கண்காணிக்க உதவும் என்று வந்து சொல்லியிருக்காங்க. இதனால சூதாட்டத்தை முற்றிலும் தடை செய்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி EPF இருக்கு பாருங்க. EPFO 3.0 நிறைய மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி எவ்ரி மந்த் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் இந்த மாதம் நம்ம எதிர்பார்க்கலாங்க. அதாவது EPF UPI மூலமாக உங்களுக்கான பணத்தை எடுப்பதற்கான வசதியும் ATM மூலமாக பணத்தை எடுப்பதற்கான வசதியும் இந்த மாதம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாங்க. ஸோ லாஸ்ட் மந்தே வரும்னு சொன்னாங்க. பட் அதுக்கான அப்டேட் வரல. இந்த மாதம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கும் அதிக பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் கட்டாயம் ஆக்கியிருக்காங்க. OTP நம்பர் பின் நம்பரை போலவே பயோமெட்ரிக்கும் இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கு மே 1ஆம் தேதி முதல் வந்திருக்க முக்கிய மாற்றங்கள். ஸோ இதில் எது பிடிச்சிருக்கே இல்லை அப்படின்றத மறக்காம உடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.